அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபரிந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை தான் மணவாளனாக அடைய வேணும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாள் அப்படி அடைந்து விட்டதாகவே கனவு கண்டதை தோழிக்கு சொன்னாள் நாச்சியார் திருமொழியினுடைய 6ஆம் திருமொழியிலே. அடுத்தபடியாக 7ஆம் திருமொழியிலே அந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்தினுடைய வாசனையும் சுவையும் அது எப்படி இருக்கும், அதை நானும் அனுபவிக்க வேணும், அதை எப்படி இருக்கும் என்று நீயே சொல் என்று அந்த எம்பெருமானுடைய இடது திருக்கரத்திலே எப்பொழுதும் இருப்பதாய் எம்பெருமானுடைய திருப்பவளத்தின் சுவை அறிந்ததான அந்த பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை கேட்கிறாள். அதிலே 3வது பாசுரம் அந்த சங்கை எம்பெருமான் ஏந்தி இருக்கிற பொழுது அந்த அழகு எப்படி இருக்கிறது என்பதை மிக அழகான ஒரு உதாரணத்தாலே நமக்கு காட்டுகிறாள். கடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடையுவாவில் வந்து எழுந்தாலே போலா மன்னன் வாசுதேவன் கையில் குடியறிவேத்திருந்தாய் கோலப்பெரும் சங்கை. கண்ணபிரான் தன்னுடைய திருக்கரத்திலே அந்த சங்கை ஏந்தி இருக்கிறான். இடது திருக்கரத்திலே ஏந்தி இருக்கிறான் என்று கொள்ளலாம், அல்லது வலது திருக்கரத்திலேயும் சங்கை ஏந்தி இருக்கிற காலங்கள் உண்டு. இன்றைக்கும் நான் திருவல்லிக்கேணியிலே சென்றோமானால் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் அங்கே திருக்கோவிலே மூலவர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் அவர் வலது திருக்கரத்திலே தான் சங்கை ஏந்தி இருக்கிறார். அப்படி அவன் சங்கை ஏந்தி இருப்பது அது எப்படி இருக்கிறது என்றால், தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடை உவாவில் வந்து எழுந்தாலே போலா. அதாவது தடவரை என்னால் நல்லாக மிகப்பெரிய ஒரு கரிய மலை, பச்சைமா மலை என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மலையாம். அந்த மலையின் மீதே சரற்காலம், சரத்காலம் என்றால் மழையெல்லாம் முடிந்து வெயில் வருவதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய காலம் அது. அந்த காலத்திலே வானத்திலே மழை நன்றாக பேய்ந்து ஓய்ந்து விட்டபடியினாலே தெளிவாக நன்றாக கழுவி விட்டார் போலே தெளிவாக இருக்குமா. அந்த மேகங்களெல்லாம் கூட மறைந்து வெறும் வானம் மட்டும் தெரியும் அந்த காலத்திலே. அந்த வானத்திலே நடுவிலே உவாவில் என்கிறார். உவா என்றால் இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு தமிழிலே உவா என்று பெயர். இடை உவாவில் வந்து என்றால் பௌர்ணமியிலே வந்து தோன்றுகின்ற சந்திரன். அதாவது ஒரு பெரிய கருத்த மலையாம். அந்த மலையினுடைய உச்சியிலே அந்த சரத்காலத்திலே ஒரு சந்திரன் வந்து தோன்றினால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது என்கிறார். அது சரத்காலம் என்று சொன்னதனுடைய கருத்து என்னவென்றால், சரத்காலத்திலே வானம் தெளிவாக இருக்கிறபடியினாலே இந்த சங்கு இன்னும் பளிச்சென்று தெரியும். அது அதனாலே அப்படி தெரிவிக்கிறார். அத்தடவரையின் மீதே சரற்கால சந்திரன் இடை உவாவில் வந்து எழுந்தாலே போலாம். அப்படி சரத்காலத்திலே எழுந்தாலும் அது பிறைச்சந்திரனாயிருந்தால் அவ்வளவு பிரகாசம் இருக்காதே. ஆயினாலே உவாவில் சந்திரன் என்றால் பௌர்ணமி அன்றைக்கு இருக்கிற சந்திரன் என்று முழுநிலவு என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட முழுநிலவை போலே அந்த திருச்சங்க ஆழ்வான் அவன் தோற்றமளிக்கிறானாம். அதாவது இங்கே ஓமான ஓமேயங்கள் எப்படி இருக்கிறது என்றால், கண்ணபிரான் அவன் ஒரு பெரிய மலை போன்றவன், பச்சைமா மலை போல் மேனி என்று ஆழ்வார்கள் அவனுடைய திருமேனியை மலையோடு ஒப்பிட்டிருக்கிறார்கள் அல்லவா. ஆயினாலே தடவரை என்றது எதற்கு உதாரணம் என்றால், அந்த கண்ணபிரானுடைய திருமேனிக்கு அது ஓமானமாக சொல்லப்படுகிறது. அந்த திருமேனியிலே அவன் ஏந்தி இருக்கிற சங்கம் வெள்ளை வெளேர் என்று இருக்கிறது. அவனுடைய கரிய திருமேனிக்கு பகைத்தொடையாக அந்த சங்காயுதம் வெள்ளை வெளேர் என்று இருக்கிறது.
அது எப்படி இருக்கிறது என்றால் அந்த சரற்காலத்திலே பௌர்ணமி அன்று மலையுச்சியிலே இருக்கக்கூடிய சந்திரனைப் போல பச்சைமா மலை போல் மேனி கொண்டிருக்கின்ற அந்த கண்ணபிரானுடைய திருமேனியிலே இந்த வெள்ளவெளேர் என்கிற சந்திரன், அதாவது சந்திரனைப் போல பிரகாசிக்கிற அந்த சங்கமானது இருக்கிறது என்று இப்படி ஆண்டாள் மிக அழகான ஓமையாலே விளக்குகின்றாள். அப்படி இடை உவாவில் வந்து எழுந்தாலே போலா சங்கே நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் என்று எம்பெருமான் அவனார் வடமதுரையார் மன்னன் என்று வடமதுரை அங்கே அவன் மன்னனாக அப்படி வீற்றிருந்தான் அல்லவா? அப்படிப்பட்ட வடமதுரையார் மன்னன் அவனுக்கு அந்த ஸ்தானம் எப்படி கிடைத்தது என்றால் வாசுதேவன் என்று வசுதேவருடைய புத்திரனாகையினாலே வசுதேவர் அப்படிப்பட்ட மன்னர் குலத்திலே அவதரித்தவர் முடிசூட்டிக் கொள்ளக்கூடிய தகுதி இல்லை என்று ஒரு சாபம் இருந்தாலும் கூட அது மன்னர் குலம் தானே. ஆயினாலே அப்படிப்பட்ட வாசுதேவனாக வசுதேவனுடைய பிள்ளையாக வந்த அவனுடைய திருக்கையிலே குடியேறி நீ என்ன பெருமை பெற்றிருக்கிறாய். குடியேறி அதாவது தெரிவிக்கிறார் அந்த வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெரும் சங்கு. கோலம் என்றால் அழகு, உண்மையாக வலம்புரி சங்கு. சாதாரணமாக சங்கு என்றாலே மிக அழகான வஸ்து, அதிலும் வலம்புரி சங்கு என்றால் எத்தனையோ ஆயிரம் சங்குகளுக்குள்ளே ஒரு சங்குதான் வலம் புரியாக கிடக்குமாம். அதாவது வலம்புரி என்றால் இந்த சங்கு எப்பொழுதுமே அதனுடைய வளைவு இப்படி இடது பக்கம்தான் இருக்குமாம். அவைகளுக்கெல்லாம் இடம்புரி என்று பெயர். ஆனால் சில அபூர்வமாக சில சங்கங்கள் மட்டுமே அப்படி வலது பக்கம் சுழித்திருக்குமாம். ஆகினாலே அவைகளுக்கு வலம்புரி என்று பெயராம். அப்படிப்பட்ட வலம்புரி சங்கு இந்த பாஞ்சஜன்யம் என்பதை நீ உனக்கு என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்று தெரிவித்தவள் 4வது பாசுரத்திலே இதே உதாரணத்தை இன்னும் சற்று சிறப்பித்து சொல்லுகிறாள். எம்பெருமானுடைய கையிலே அவன் ஏறி இருத்தல் எப்படி இருக்கிறது என்றால் மலை மீது சந்திரன் உதித்தாற் போல இருக்கிறது என்பதை 3வது பாசுரத்திலே தெரிவித்தாள். அதே உதாரணத்தையே தெரிவித்து அப்படி இருக்கிற அந்த சந்திரன் போல இருக்கிற சங்கு வெறுமன வானத்திலே சந்திரன் எப்படி இருக்கிறான் என்றால் அப்படியே வானத்திற்கும் சந்திரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் இங்கே அப்படி அல்லவே, இவன் கண்ணனுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறான் என்பதை தெரிவிக்க வேண்டாமா? அதை 4வது பாசுரத்திலே அழகாக தெரிவிக்கிறாள். சந்திர மண்டலம் போல் தாமோதரம் கையில் அந்தரமுன் எண்ணி ஏறி அவன் செவியல் மந்திரம் கொள்வாயே பரம்புரிய எந்திரணவன்னாடு செல்வத்து கேளானே. சங்கினுடைய பாக்கியம் பாருங்கள், சொல்லுகிறாள் சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில். கீழ்ப்பாசுரத்திலே சொன்னபடியே சொல்லுகிறாள். அந்த தாமோதரனான கண்ணபிரான் அவனுடைய கையிலே சந்திரமண்டலத்தை போல பிரகாசிக்கிறானாம் இந்த திருச்சங்க ஆழ்வான். அது தாமோதரன் கையிலே ஏறி இருக்கிறான். ஏறி இருந்து அவன் எப்படி இருக்கிறான் கேட்டான். சந்திரமண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்றுமின்றி ஏறி. அந்தரம் என்றால் இடைவெளியே இல்லாமல், அந்தரம் என்றால் நடுவிலே இடைவெளி, அப்படி இல்லாமல் அவனுடைய கையிலே ஏறி இருக்கிறான் என்கிறது இங்கே வேற்றுமை. அதாவது வானத்திலே சந்திரன் இருக்கிறான் அல்லது மலை உச்சியிலே சந்திரன் இருக்கிறான் என்று சொன்னால் மலை உச்சிக்கும் சந்திரனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மலை உச்சி எங்கோ இருக்கிறது, சந்திரன் எங்கோ இருக்கிறது. ஆனால் தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு மலையினுடைய உச்சியை சந்திரன் தொட்டுக்கொண்டு இருக்கிறா போல தெரியும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே அப்படி அல்ல. மலை போன்ற திருமேனியுடைய கண்ணன் என்று சொன்னோமே, அந்த மலை போன்ற திருமேனியுடைய கண்ணனுடைய திருமேனியை தொட்டுக்கொண்டே இருக்கிறானே, இவனுக்கு இன்னும் அதிகமான பாக்கியம். அதைத்தான் ஆண்டாள் சொல்லுகிறாள். சந்திரமண்டலம் போல் என்றால் அந்த சந்திரமண்டலம் மலையை தொடாமல் இருப்பது போலல்ல, இங்கு அந்தரம் ஒன்றுமின்றி ஏறி. அந்தரம் என்னால் இடைவெளியே இல்லாமல் ஏறி என்ன செய்கிறான்? மந்திரம் கொள்வாயே போலும். மிகவும் நெருங்கி இருக்கிறபடியினாலே அவனுடைய காதிலே ஏதோ மந்திரம் ஓதுவது போல, அதாவது சங்கை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சங்கு அவனுடைய காதோடு ஏதோ பேசுவது போல இருக்கிறதாம். என்னன்னா ரகசியம் சொல்லுகிறதாம். உன்னை பிரிந்தவர்கள் தரித்திருக்க மாட்டார்களே, அவர்களையெல்லாம் நீ இப்படி துடிக்க விடலாமா என்று அந்த திருச்சங்க ஆழ்வான் அந்த கண்ணபிரானிடத்து காதிலே ரகசியமாக கேட்கிறானாம். அதை சொல்லுகிறாளாம் ஆண்டாள். மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே
இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே. இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமைக்கு இந்திரனும் கூட ஒப்பாக மாட்டான். இந்திரன் என்னால் ஏதோ 3 உலகத்தை ஆளுகிற ஐஸ்வர்யத்தை உடையவன். அப்படிப்பட்ட இந்திரனும் உன்னோடு இந்த செல்வத்துக்கு ஏலான் என்று அப்படி சொன்னார். இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். இந்திரன் என்னால் இது பரமைஸ்வரிய என்கிறபடியே பகவானே இந்திரன். அவனுக்கு கூட சந்திரனுக்கு உண்டான பெருமை கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு சுவாதந்திரம் தான் உண்டு. இவனுக்கு அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிற பாரதந்திரியம் உண்டு. ஆயினாலே இவனுடைய பெருமைக்கு பகவானும் ஈடாக மாட்டான் என்று அப்படி இந்த பாசுரத்திலே தெரிவித்தவள். அடுத்தபடியாக உன்னோடுடனே என்ற ஒரு பாசுரத்திலே மேலும் ஒரு விசேஷார்த்தத்தை தெரிவிக்கிறாள். அந்த அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகர